ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எங்கள் பிஸ்னஸும் செம்ம சூப்பராக போய்கிட்டுருக்கு. செம்ம ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்குங்க. நிஜமாவே இதெல்லாம் வந்து டைரக்ட் ஆர்டர். இதுக்கான ப்ரூஃபும் உங்களுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். ₹1250 எங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அன்னைக்கு. அதுக்கான ஆர்டர்ஸை தான் நான் வந்து இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து போன வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இது வந்து சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும், ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டும் அவள் வந்து இந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துருக்கா. அதுக்கு செம்மையாக அவளுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்குங்க. அதுக்கு அவள் போட்ட வாய்ஸ் மெசேஜை நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து போடுறேன். கேளுங்க. பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோ கேட்கும்போது இந்த விஷயத்த பண்ணாலே போதுமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இருக்கும் அந்த விஷயங்கள். போன வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூட்டியாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் நான் சொன்னது. அதான் அவள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு கிடைச்ச ஆர்டர்ஸு எல்லாமே வந்து அபரிவிதங்க. நிஜமாவே நான் சொன்னதை நம்பி செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. இதே மாதிரி நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. எனக்கு வந்து சொல்லாமல் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணதில் எனக்கு ஒரு 0.001% ஒரு பங்கு இருக்குது இல்லையா? அந்த பங்குக்காக தான் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஒவ்வொரு ஆர்டர்ஸையும் நான் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு தான் நான் வந்து ஈர்த்துட்ருக்கேன். நார்மலாக சும்மா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டையும் பார்க்காம நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா? பிஸ்னஸை ப்ராடக்ட்ஸை பார்க்க தான் வந்து ஆர்டர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஆரஞ்சு கலரை யாரும் நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் நினச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மனசு நினைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தோணும். அதே மாதிரி இன்றைக்கி கொடுக்க போகிற பிஸ்னஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? நீங்கள் வச்சுருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் எல்லாத்தையும் ஒரு A4 ஷீட்டில் ப்ராடக்டோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு அதை நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடம். ஃபார் எக்ஸாம்பிள், லேடிஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே போய் கிச்சனில் தான் நிற்போம். கிச்சனில் கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டி வைங்க. அதாவது ஒரு A4 ஷீட்டில் எல்லா ப்ராடக்டோட ஸ்டிக்கரையும் ஒட்டி அந்த பேப்பரை வந்து எந்தெந்த இடத்துல நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனுக்கு தான் போவோம். கிச்சனில் ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நம்ம திரும்ப நம்ம இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே வந்து நீங்கள் சமையலும் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஹாலில் உட்காந்து டிவி பார்ப்போம். டிவி பார்க்கும்போது டிவிக்கு பக்கத்தில் ஒட்டி வச்சுக்கலாம். டிவிக்கு பக்கத்தில் ஒட்டி இருக்கும்போது டிவி பார்க்கும்போதே, நம்ம இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம சும்மா உட்காந்து டிவி பார்த்துருக்கோமே, பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே நம்ம டிவி பார்க்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக தோணும். இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இன்றைக்கான டிப்ஸ் வந்து இதுதான். நான் அந்த ஆடியோவை நான் இதோட வந்து ஜாயின் பண்ணுறேன். கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் அருணா, நீ வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்த. அதில் வந்து என்னென்னா, யாருக்கு எந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ப்ராடக்டை வந்து நம்ம கண்ணு முன்னாடி வச்சு பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு வீடியோ போட்டிருந்த. நான் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நான் நம்பலை. உண்மையிலேயே உங்ககிட்ட சாரி சொல்கிறதுக்கு நம்பலை. ஆனாலும் நான் சரி அவள் சொன்னாலே நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 2 டேஸாக நான் வந்து நீ சொன்ன ஒரு பொருள், எந்த பொருள் வந்து சேல்ஸ் ஆகலையோ அதை வெய்யி அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஆக்சுவலி என்னோடய பொருள் எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் போட்டு அந்த பேக்கை வந்து என்னோடய சோஃபாவில் வச்சு நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு திடீர்னு நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. எப்படின்னா, எல்லா ப்ராடக்ட்லேயுமே 5 பேக்கெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா கொரியர் வேறு பண்ணுறது ஒரு பெரிய ஆர்டர். என்னால் இதை நம்பவே முடியல அருணா. உடனே சரி நீ சொன்னியே, எனக்கு டக்குன்னு அதுதான் அருணா ஞாபகம் வந்தது. அதனால தான் நான் போட்டுவிட்டேன். உண்மையிலே அது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பர்! தேங்க்யூ. உண்மையிலே உனக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் திரும்பியும் வந்து அந்த பேக்கை அப்படியே வச்சுட்டேன். இனிமேல் தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு தடவை அதை பார்க்கணும். நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கும்போது ஃபுல்லாக அந்த அந்த ப்ராடக்ட், நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை முன்னாடியே வச்சுட்டேன். தேங்க்யூ அருணா. தேங்க்யூ. உன்னால தான் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு எனக்கு. தேங்க்யூ.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்களா? செம்மையா இருந்துச்சு பார்த்தீங்களா? கேட்கும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இது மாரி இன்னும் நெறைய விஷயங்கள் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸும் செம்மையா வந்து நீங்க சக்ஸஸ் பண்ணலாம். கண்டிப்பா என்னுடைய வீடியோவ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணும்போது, பிஸ்னஸில வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சின்ன விஷயத்த ஃபாலோ பண்றது மூலமா அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். அவங்க பிஸ்னஸ்லேயும் ஒரு பெரிய சக்ஸஸை வந்து அடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஆர்டர்ஸு கிடைக்கிறதுக்கும் சரி, பணம் விஷயமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் சரி, ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கும் சரி, நம்ம எல்லாத்துக்கும் இது மாதிரியான விஷயங்களை வந்து அப்ளை பண்ணாலே போதும். நமக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ரூலே இதுதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம இருப்போம். அதனால் மேக்ஸிமம் எல்லாரும் அவங்கவுங்க பிஸ்னஸ்க்கு வந்து நன்றியுணர்வோடு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரமே வந்து நம்ம பிஸ்னஸ் கிராட்டிடியூட்னு ஒரு ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அது பற்றின டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய ஆர்டர்ஸையும் வந்து பேக் பண்ணியாச்சு. இதுவும் நம்மளுடைய ஈர்ப்பு விதியினால் கிடைச்ச ஆர்டர்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஒடிசாலேருந்து வந்த ஆர்டர், கர்நாடகாலேருந்து வந்த ஆர்டர். இந்த எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டை விட்டு இந்த ப்ராடக்டவே அனுப்புவேன். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ஆர்டர்ஸும் நமக்கு ரொம்ப 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 ரொம்ப